Hey guys, நான் தான் உங்க டிஜே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கமெண்ட்ல ஒருத்தர் வந்து இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் கெமிஸ்ட்ரியில் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு சொல்ல போகிறேன். இந்த லெசன்ஸ்க்கு நான் வந்து என்ன சொல்கிறது, இந்த லெசன்ஸை நீங்கள் இப்போவே தரவாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாமில் வந்து வெரி வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா இந்த லெசன்ஸ்லேருந்து பாதி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸு. ஸோ உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமோட போர்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னா, கெமிஸ்ட்ரியில் மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு 8 லெசன் இருக்கும். ஓகேங்களா, எந்தெந்த லெசன் பார்த்தா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, 4th லெசன், 6th லெசன், 7th லெசன், 8th லெசன், 11, 12th லெசனில் வந்து அப் டு 176 பேஜ். சில ஸ்கூலில் வந்து ஃபுல்லாகவும் இருக்கும், சில ஸ்கூலில் அந்த லெசனே வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஏன்னா வந்து அவங்க டீச் பண்ணுறது பொறுத்து தான். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த 8 லெசன்ஸில் எது எது இம்பார்ட்டன்ட்னு பார்த்தா, ஆப்வியஸ்லி எவ்ரி ஒன் ஸ்டடீஸ் ஃபர்ஸ்ட் லெசன், 6th லெசன், 7th லெசன், செகண்ட் லெசன் கூட வந்து நம்ம வந்து எவ்வளோ முடியுதோ வந்து படிச்சிருவோம். இந்த மிட்டமுக்கே நான் ஏன் மிட்டமுக்கு வீடியோ போடாமல் வந்து குவார்ட்டர்லிக்கு போகிறேன்னா, குவார்ட்டர்லி ரொம்ப நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டுங்க. ஓகேங்களா, நீங்கள் இப்போ எடுத்து படித்தாதான் மிட்டமை விட குவார்ட்டர்லியில் வந்து ஃபுல் மார்க் எடுத்து உங்களோட ஃபஸ்ட்டு 600 மார்க்ஸ்க்கு நீங்கள் எழுத போகிற எக்ஸாமுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனோட நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நோக்கி நீங்கள் போவீங்க. ஓகேங்களா, பப்ளிக்கு இதுதான் பேஸாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் லெசன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் நீங்கள் வந்து மிட் டேர்ம்லேயே படிச்சிருவீங்க. ஓகேங்களா, மேக்னெட்டிக் மூமெண்ட் எல்லாமே படிச்சிருவீங்க. ஓகேங்களா, ஸோ அதில் வந்து புக் பேக்கை எவ்வளோ முடியுதோ வந்து எவ்வளோ முடியுதோ வந்து கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் புக் இன்சைடில் வந்து சில கொஸ்டின்ஸ் சிஇஓ மெட்டீரியலில் இருக்கும். அதை நீங்கள் வந்து எவ்வளோ முடியுதோ வந்து படித்து வச்சுருங்க. உங்களுக்கு எதெல்லாம் படிக்கணும் ப்ரோ எனக்கு சரியாக தெரியலை அப்படி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கொஸ்டின்ஸ் கூட எது இம்பார்ட்டன்ட்டு லெசன் வைஸ் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் எல்லாரும் வந்து தரவா படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லெசன் பார்த்தோம்னா, ஸோ செகண்ட் லெசன்ல வந்து எவ்வளோ முடியுதோ வந்து புக் பேக்கை படிச்சிருங்க. பட் புக் பேக்கை மட்டும் நீங்கள் நம்பி வந்து போக முடியாது. ஏன்னா செகண்ட் லெசன்ல ரொம்ப புக் பேக் இருக்காது. ஒரு என்ன சொல்றது, டைபோரேன் இதோட அந்த லெசனே வந்து நம்மளுக்கு என்ன சொல்றது அவ்வளோ பெருசாலாம் இருக்காது. இந்த போராக்ஸ் அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, பட் இதுதான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மட்டும் தான் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. யூசஸ் ஆஃப் சல்ஃபர் எங்களுக்கு பப்ளிக்ல கேட்டாங்க. ஸோ இந்த பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் தான் வந்து வரதுக்கு சான்சஸ். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து எல்லாமே புக் இன்சைட்ல வரதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஸோ தேர்ட் லெசன் பார்த்தாலும் சேமுங்க. பட் third lesson விட fourth lesson will be the most important for you. Most number of questions will be there fourth lesson there. புக் பேக்கை நம்மளுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ப்ளஸ் புக் இன்சைடும் நம்ம படிச்சு ஆகணும். இப்போ 4th லெசன் அடிச்சா இந்த லாந்தனைடு ஆக்டினைட்ஸ் இந்த டிஃபரன்ஷியேஷன் இருக்கும். அப்புறமா பேசிக் கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் லாந்தனைட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸும் நிறைய நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த 4 லெசன்ஸ் தான் வந்து இன்ஆர்கானிக் கான்செப்ட்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா, இந்த 4 லெசன்ஸ்ல குவார்ட்டர்லிக்கு எப்படியாவது 2 லெசன்ஸை வந்து தரோ பேஜ் வைஸ் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ பேஜ் வைஸ் நம்ம படித்து வச்சாதான் நம்மளுக்கு ஆஃப் இயர்லி டைமில் வந்து ஃபுல் லெசன்ஸ் நம்ம வந்து படிக்கும்போது இந்த லெசன்ஸ் இப்போ படித்ததுனால அப்போ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எந்த லெசன் வந்து பேஜ் வைஸ் நம்ம வந்து நல்லா தரோவாக படித்தாதான் 1 மார்க்ஸும் யூஸ் ஆகும். ஸோ இந்த 2 லெசன் எது நான் சொல்ல போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் லெசன் எல்லாரும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. செகண்ட் லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, 4th லெசனுக்கு வந்து புக் பேக் எப்படியாவது கம்ப்ளீட் பண்ண பாருங்க. தேர்ட் லெசனுக்கும் சேம். பட் ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து நல்லா புக் பேக்கும் ப்ளஸ் புக் இன்சைடும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் செஷனுக்கு வருவோம். ஸோ ஃபிசிக்கல் செஷனை பொறுத்த வரைக்கும் 6th, 7th, 8th இருக்கு. 8th லெசனை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மார்க் தான் இருக்கும். ஓகேங்களா, 5 மார்க்லேருந்து சுற்றி அதே தான் கேட்பாங்க. ஓகேங்களா, ஹெண்டர்சன் அண்ட் பேக் அது ஒன்று, இல்லைனா வந்து அந்த ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் அந்த கொஸ்டின் இருக்குல்ல அது போடுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க, நான் அது கூட அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, நீங்கள் எவ்வளோ முடியுதோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி இந்த வீடியோ ஒரு அண்ணா போடுறாங்க கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை வச்சு தான் வந்து நான் வந்து இன்னும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து அதான் ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் 6th லெசன் எல்லாரும் படிச்சிருவீங்க இந்த மிட் டேர்ம்கே. ஓகேங்களா, சாலிட் ஸ்டேட் லெசனை பொறுத்த வரைக்கும் அந்த டிஃபரன்ஸு, அதுக்கப்புறம் வந்து புக் வைஸ். 7th லெசனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ முடியுதோ வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர், 0 ஆர்டர், செகண்ட் ஆர்டர் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணிருங்க. ஆக்டிவேஷன் எனர்ஜியை வந்து
ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்க அந்த கான்செப்ட்ஸ் சைட்ஸும். ஓகேங்களா? பட் 7th லெசன்ல எவ்வளவு முடியுதோ வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஃபினிஷ் பண்ண பாருங்க. ஓகேங்களா? 7th லெசன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட், 6th லெசனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6th லெசன்ல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். அதாவது ஒரு கையளவு தான், ஒரு 5-4 அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த 5 நாளை வந்து இப்போவே நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 7th லெசனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸும் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. கம்பல்சரியை தவிர்த்து பப்ளிக்ல வந்து கொஸ்டின்ஸ்லயும் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. எங்களுக்கு அப்படிதான் கேட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 8th லெசனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கம்பல்சரியா தான் கேட்டாங்க. ஸோ உங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி. ஸோ எவ்வளவு முடியுதோ வந்து அந்த லெசன்ஸ்ல கொஞ்சம் குட்டி ப்ராப்ளம்ஸா இருக்குல்ல, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண பாருங்க. பட் இப்போ இந்த 3 லெசன்ல எது இம்பார்ட்டன்ட் நான் சொல்ல போறேன்னா, 6th லெசன், 7th லெசன்ல அந்த 5 5 மார்க் நீங்க படிச்சாலே உங்களால வந்து என்ன சொல்றது, இந்த கோட்டல் எக்ஸாம்ல அந்த 5 கொஸ்டின்ஸ்ல இருந்து தான் வரும். ஸோ அதனால வந்து அந்த கொஸ்டின்ஸை மட்டும் பாருங்க. பட் நான் இப்போ என்னென்ன லெசன் சொல்ல போறேன்னா, 6th லெசன் 7th லெசன் வந்து நல்லா தரோ பண்ணி வச்சுக்கோங்க பேஜ் வைஸா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆர்கானிக் செஷன். எவ்வளவு முடியுதோ இன்ஆர்கானிக், பிசிக்கல் இதை தவிர்த்து ஃபர்ஸ்ட் ஆர்கானிக்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. ஓகேங்களா? எப்போ வேணாலும் நீங்க இன்ஆர்கானிக் படிச்சிடலாம், எப்போ வேணாலும் பிசிக்கல் படிச்சிடலாம். ஆனா கடைசி டைம்ல தான் ஆர்கானிக் படிக்க போறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு தான் வந்து லேக் ஆகும். ஏன்னா ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நிறைய இருக்கு. ஓகேங்களா? புக் பேக்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, பட் புக் இன்சைட், அதாவது பேஜ் வைஸ் பேஜ், நேமிங் ரியாக்ஷன், ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குங்க. ஸோ ஓகேவா? அதை ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸை மட்டும், ஆர்கானிக் லெசன்ஸை மட்டும் ஈஸியாக எடுத்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ முடியுதோ வந்து இப்போவே வந்து கவர் பண்ண பாருங்க. அதுலேயும் 11th லெசன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன். ஓகேங்களா? விக்டர் மேயர் டெஸ்ட், லூகாஸ் டெஸ்ட், அப்புறமா இன்னொன்று இருக்குமே சேட்ஜெஃப் ரூல். ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ முடியுதோ இப்போவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எவ்வளோ முடியுதோ இப்போவே படித்தா மட்டும்தான் பப்ளிக் டைமில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எவ்வளோ முடியுதோ வந்து அதை படித்து வச்சுக்கோங்க. ஸோ மற்றபடி நம்மளுக்கு எதுன்னு பார்த்தா 12th லெசனை பொறுத்த வரைக்கும் அப் டு 176 பேஜ்னு வச்சிருக்காங்க. அந்த 176 பேஜில் இருக்கிற நேமிங் ரியாக்ஷன்ஸை மட்டுமாச்சு கவர் பண்ண பாருங்க, இன்கேஸ் யூ ஹேவ் தட் லெசன். ஓகேங்களா? பட் எவ்வளோ முடியுதோ வந்து 11th லெசனை ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணி படிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். மற்றபடி வந்து இப்போ நான் கடைசியாக ஒரு ரீகேப் மாதிரி சொல்லிடுறேன். 8 லெசன்ஸ் இருக்கு, 4 இன்ஆர்கானிக்கு, 3 பிசிக்கல், 2 ஆர்கானிக். ஓகேங்களா? இப்போ இதுல ஒரு 5 லெசன்ஸ் மட்டுமாச்சு நல்லபடியாக என்ன சொல்றது, பேஜ் வைஸ் பேஜ் இதெல்லாம் படிக்கணும்னா ஆர்டரா சொல்லிடுறேன். 11th லெசன், ஃபர்ஸ்ட் லெசன், 6th லெசன், 7th லெசன், இன்னும் ஒன்று வந்து ஒரு செகண்ட் லெசன். ஓகேங்களா? ஸோ இந்த 5 லெசன்ஸ்ல இருக்கிறது புக் அண்ட் சைடோட படிச்சிருங்க. மிச்சம் 3 லெசனை வந்து புக் பேக், அதாவது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதை மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. குவார்டர்லி லீவ்ல கூட நம்ம வந்து அதை கவர் பண்ணிடலாம். எவ்வளவு முடியுதோ வந்து இன்னும் 5 லெசன்ஸை நல்லபடியா படிச்சு நல்லபடியா இருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹைப் கொஞ்சம் ஏத்த பாருங்க. ஸோ வீடியோஸ் போட்டா வந்து நிறைய வியூஸ் வரமாட்டுது, பட் அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் நான் வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த ஒரு 5 வியூஸ் இருந்தாலும் அந்த 5 பேருக்காவது யூஸா இருக்குதுன்னு நான் போடுவேங்க. ஸோ தேங்க்யூ, ஹேவ் எ கிரேட் டே.